வணக்கம். இந்த வீடியோவில் ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொன்னாலே யூடியூபை நிறைய பேர் ஃபர்ஸ்ட்டில் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக நாம் எல்லாத்தையுமே யூடியூப்பில் கற்றுக்க முடியும், அதாவது லேர்ன் ஈஸிலி. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னைக்காவது நீங்கள் யூடியூபோட சைக்காலஜி பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை உங்களுக்கு நான் சிம்பிளாக விளக்குறேன். இப்போது நமக்கு கதைகள் கேட்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு கதை வடிவமாக சொல்லும்போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்போம். ஸோ அதுவும் நம்மளாக ஒரு புக்கை எடுத்து படிக்கிறத விட மற்றவங்க யாராவது நமக்கு ஒரு கதை சொல்கிறப்போ நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். ஸோ இந்த சைக்காலஜியை அப்படியே யூடியூப்பில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுதான் யூடியூபோட சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அதாவது என்னென்னா, வீடியோஸாக, அதாவது விஷுவலைசேஷனாக நமக்கு எல்லா தகவல்களும் நம்ம கிடைக்கிறப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்க பார்க்குறோம். ஸோ அதனால தான் யூடியூப் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்புறம் யூடியூபோட ரெப்புடேஷன், அதாவது இந்த வேர்ல்டோட செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் அப்படின்னா அது யூடியூப் தான். அதனால தான் இவ்வளோ பேர் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க நிறைய பேர் பணமும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட டேலண்ட்டையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டேலண்ட் இருக்கா? ஸோ உடனே சேனல் ஆரம்பிங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். அப்புறம் உங்களுடைய எந்த விதமான திறமையாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் குளோபலாக ரீச் பண்ண முடியும். அதாவது இந்த உலகத்துக்கே நீங்கள் உங்களுடைய திறமைகளை ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ட முடியும். ஸோ அதுவும் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் தான் யூடியூப்க்கு. ஸோ இதனாலையும் நிறைய பேர் யூடியூப்பை சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரீடம்ங்க, சுதந்திரமாக நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம யூடியூப்பில் நம்ம ஓனாக செஞ்சுக்க முடியும். நீங்கள் தான் ஓனர், நீங்கள் வேறு யாராலையுமே இன்ஸ்ட்ரக்டர் பண்ணப்பட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் கீழே இருக்கிற ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஸோ அதனால தான் யூடியூப் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க யாருக்குமே கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுவும் ஒரு மெயின் பாயிண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்கள் கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய திறமை அப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், இது ரெண்டு மட்டும் போதும். உடனே ஒரு வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட முடியும். ஸோ உங்களுடைய வீடியோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பட்சத்தில் அது உடனே வைரல் ஆகவும் செய்யும். உங்களுக்கு அதன் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ண ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். அப்புறம் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நீங்கள் அன்லிமிட்டடாக யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். அப்புறம் அன்லிமிட்டடான வீடியோஸ் உங்களால் நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண முடியும். இது எதுக்குமே ரொம்ப அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுடைய வீடியோட டியூரேஷன் கூட நீங்கள் எவ்வளோ அதிகமானாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அன்லிமிட்டடான அட்வான்டேஜஸ் யூடியூப்பில் இருக்குது. மெயின் ஒரே ஒரு ரீசன் போதுங்க, அன்லிமிட்டடாக நம்மளால் சம்பாதிக்க முடியும், அன்லிமிட்டடாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய யூடியூபர்ஸ் யூடியூப்ல இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் ஒரு ஆள் ஆகணும், நீங்களும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டிங்க, அதாவது உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான வீடியோஸ்னாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக யூடியூப் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்புறம் யார் வேணாலும் யூடியூப்பில் வீடியோஸ் நம்ம போட முடியும். யார் வேணாலும் சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த ஏஜ் குரூப் தான் போடணும், அப்படி இல்லைன்னா இந்த ப்ரொஃபஷன் தான் போடணும், இல்லைன்னா இந்த மாதிரியான அதாவது குக்கிங் மட்டும்தான் போடணும், இல்லைன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ஒரு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு தரல. ஸோ இந்த மாதிரி எனிஒன், அதாவது எங்கே இருந்து வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், ஃபோன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை தவிர. ஸோ இது ஒன்று மட்டும் தான் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. பாக்கி எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சஜஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்போது தான் அந்த கண்டென்ட்டோடைய குவாலிட்டி மேலும் மேலும் கூடும். ஏன்னா இப்போ ஒரு கண்டென்ட்டை பற்றி ஒருத்தர் வீடியோ போடுறாரு அப்படின்னா அவரை விட இன்னொரு அட்வான்ஸ்டாக இன்னொருத்தர் வீடியோ போடுவார். ஏன்னா அப்போ தான் அவரோட வீடியோஸுக்கு வியூ கிடைக்கும். ஸோ இந்த ஒரு காம்படிஷன் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாருமே எல்லா டாப்பிக்குமே போடலாம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு காரணமும் கூட முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது தான் ஒன்று. அப்புறம் டைமுங்க, உங்களோட டைமை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் இருந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அது மாதிரி வீடியோவை நீங்கள் இந்த டைமில் தான் அப்லோட் பண்ணணுங்கிற எந்த விதமான தேவைகளும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் இந்த யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் வாசிக்கிற நாலேஜ் இருந்தால் கூட போதும். அதாவது இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா +2 முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான தேவையும் இல்லை. இல்லைனா ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு டிப்ளமா பண்ணியிருக்கணும், அப்படி இப்படிங்கிற மாதிரினா எந்த விதமான
நமக்கு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஸோ இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறம் ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூடியூப்ல இருக்குங்க. அதாவது இப்போ உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த நாலேஜை நீங்கள் ஒரு சர்வீஸாக நீங்கள் யூடியூப்ல ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஃபுல் டைம் ஜாபாக நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சேனலை நீங்கள் தொடங்கி உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடான பீப்புள்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கூட சேர்த்து நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோவுக்கு பணமும் கிடைக்கிறது அப்படின்னா யாராவது விட்டு வைப்பாங்களா என்ன? ஸோ உடனே உங்களோட சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் மட்டும் இல்லைங்க, ஏராளமான மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ.